ஆனால் பயங்கர ஸ்பீடு. இப்போ இந்த ஃபோன் கீழே விழுந்துச்சேன்னா குதிச்சிடுவேன் நான். பி கேர்லெஸ். பாருங்க இந்த வீட்டோட சுவரை பாருங்க. இது என்னண்டே எனக்கு தெரியல. ஏதோ ஒரு புல்லு மாதிரி ஒன்றால அந்த சுவருக்கெல்லாம் மேஞ்சிருக்கணும்டா சொல்றது. இந்த மாதிரி மலை உச்சிக்கு போறதுக்கு இப்படி பானில் போய் பாருங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும், பயப்படுறது மாதிரி இருக்காது. என்ன வடையா, மசால் வடையா, அருண் சுவையின் நாக்கில் உட்கார்ந்து. பிறகுதான் தெரிஞ்சது நாங்க போனது பிள்ளையான ரூட்டு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. மலைக்கு போகிறது எங்களுக்கு புதுசு இல்லை. சில டைம் நாங்கள் போடுற பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி இந்த சம்மரில் நாங்கள் ஹைக்கிங் போய் நொந்து நூலாகி வெந்து நூடுல்ஸாக வந்த கதை தான் இது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாங்கள் இப்போ வந்துட்டோம் செசல் பான். இதில் தான் போகிறோம், ஹைக் பண்ண போகிறோம். இப்போவே நான் ஏறிக்கொண்டு தான் இருக்கிறேன். நல்ல காற்று. இதான் இந்த பான் போகிறவங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் தான் போகிறோம் மேலே. இந்த இதில் ஏற்றி கொண்டு போய் எங்களை மேலே விடும். அதுக்கு பிறகு நாங்கள் நடக்கணும். பயங்கர குருவி சத்தம். டிக்கெட் எடுக்கணும், டிக்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். ஓவா செம்ம ஸ்பீடு. சரியா அந்த ஏறுற இடத்துல இங்கான ஸ்லோவாக போகுது, ஆனால் பயங்கர ஸ்பீடு. இப்போ இந்த ஃபோன் கீழே விழுந்துச்சேன்னா குதிச்சிடுவேன் நான். பி கேர்லெஸ். பாருங்க, எனக்கு மற்ற பானை விட இது ரொம்ப பிடிக்கும். ஓப்பனாக இருக்கும், ஜஸ்ட் 2 சீட் மட்டும் இருக்கும் நாங்கள் போகிறதுக்கு. ஃப்ரீயாக இருக்கும். இந்த எவ்வளோ டிக்கெட்? 2 பேருக்கா? 2 பேருக்கு 20 franc தான். 30 franc. இந்த வீட்டோட சுவரை பாருங்க. இது என்னண்டே எனக்கு தெரியல, ஆனால் வித்தியாசமாக இருக்கு. இன்றைக்கு தான் நான் இப்படி பார்க்குறேன். ஏதோ ஒரு புல்லு மாதிரி ஒன்றால அந்த சுவருக்கெல்லாம் மேஞ்சிருக்கணும்டா சொல்றது. இந்த மைக்கு அங்கே போட்டுறான், பயத்துலடா இதுக்குள்ளேயோ போட்டுறான், அதை விழுந்துடுமேன்னுட்டு. இங்கே பாருங்களேன் கொழுப்ப. ஒரு பொம்மை குட்டி எடுத்துக்கிடாது, கரடி குட்டி. இது டிக்கெட் எடுத்து போகுதா இல்லையா? ஹலோ, டிக்கெட் எடுத்தியா இல்லையா? நாங்களாம் எடுத்தோம் டிக்கெட். நான் போகுது நல்ல கூலாக இருந்து. இந்த மாதிரி மலை உச்சிக்கு போகிறதுக்கு இப்படி பானில் போய் பாருங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், பயப்படுறது மாதிரி இருக்காது. மற்றது கீழே டிஸ்டன்ஸும் வந்து அவ்வளோ ஹையாக இருக்காது. நீங்கள் விழுந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் டேமேஜ் ஆகாது. நல்லா இருக்கும். சரி, இங்கே நிலத்துல இருந்து ஒரு எத்தனை மீட்டர் உயரம் வரும்? ஒரு மரத்தின் உயரம் அப்படித்தான் இருக்கும். இங்கே இதில் ஒரு மரம் இருக்குது, தெரியுதா? ஒரு ஊஞ்சால் மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் போகிறதுக்கு. நீங்கள் மலை உச்சிக்கு போகணும்னா இந்த மாதிரி பானில் போங்க. வடிவாக இருக்கும். ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். இது நிறைய இடங்கள்ல இருக்குது. இதுக்கு தான் செசல் பான். செசல் பான். இது செசல்ண்டா கதிரை. செசல் பான். இந்த பானுக்கு பேர் செசல் பான். ஏன் இது இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஷியோர் ராக். அவைக்காக என்ன ஸ்கீ ஃபாரன் செய்கிறவைக்காக இந்த இருக்கு. விண்டர் டைமில் இந்த இடம் ஃபால் பேக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பூச்சியல் இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கா, கிச் 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 கிச். 15 franc ஒரு ஆளுக்கு. ஆனால் இவ்வளோ நேரமாக போய்கொண்டு இருக்கு. பர்த் ரைடு. பின்னால் வியூவை பாருங்க இருக்கு பின்னால். ஸோ நாங்கள் வந்து ரங்கிட்டோம் மேலே. செம்ம ஸ்பீடு. அது ஓடைக்கு ஸ்லோவாக ஓடுது. வந்து ரங்கைக்குள்ளே டக்குன்னு ரங்கி சைட் எடுக்கணும், இல்லாட்டி திருப்பி ஏற்றி கொண்டு கீழே போயிடும். ஜஸ்ட் மிஸ்ல நான் ரங்கிட்டேன். நீங்கள் பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. மேலே பெருசாக காற்று அடிக்குது, பட் ஓகே தான், நல்லா இருக்குங்க. இதில் தெரியுதா? இதில் தான் வந்து ரங்கினோம். இந்த பாதை ஓகேயா இருக்குது நடக்கிறதுக்கு. இங்கே ஏன்னா நாங்கள் நார்மல் ஷூவோடு தான் வந்துருக்குறோம், ஸ்பெஷல் ஷூ எல்லாம் போடையில. கொஞ்சம் சின்ன பிள்ளையெல்லாம் வரபடியாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அந்த கம்ஃபர்டபுளான ரோட் மாதிரி தான் இருக்குது.
சில இடங்கள் இருக்குது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நடக்க. கல்லெல்லாம் நல்ல உருண்டையாக இருக்கும், வழுக்கும். அப்படியான இடங்களும் இருக்குது. அது வந்து 3 hours 4 hours நாங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஈஸி வே. அந்த ஈஸி வந்து நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியும் எடுக்கல, கொஞ்சம் மீடியமான ஒரு ரோட் தான் இது. மலையை பாருங்க, ஒன்றுக்கு பின்னால் ஒன்று எப்படி இருக்குண்டு. தேனி ஒன்று என் ஃபோனுக்கு கிட்ட வருது, கிட்ட மட்டும் வராது எனக்கிட்ட. வெயில் தொடங்கிட்டு என்னதான் சன்க்ரீம் எல்லாம் போட்டாலும் எங்களோட ஸ்கின்னை காப்பாற்ற முடியாது சில நேரங்களில், இந்த மாதிரி இடங்களில். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொடெக்டர் போட்டால் தான் சரி. இல்லாட்டி இருக்கிற அந்த கொஞ்சம் நஞ்ச கலரும் கீழே இறங்கும் போது இருக்காது. ஸோ அந்த வீட்டோட சுவர் இதில் ஒரு இதுக்குள்ளுக்கு மாடு நிற்குது. பார்ப்போம் அது என்னென்னு. இது ஏதோ புல்லு மாதிரி இருக்குது, புல்லு மாதிரி, ஆனால் கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. என்ன புல் என்னன்னு எனக்கு தெரியலை, ஆனால் வித்தியாசமாக இருக்குது. இந்த மலையில் நிழல் மாதிரி தெரியுது. நான் இவ்வளோ நாளும் இதை நோட் பண்ணவே இல்லை, இவ்வளோ வருஷமாக சுவிஸில் இருக்கிற நோட் பண்ணலை. இங்கே அப்படி என்ன இந்த நிழல் அசையுது பாருங்க. அதெல்லாமே இந்த மேலே இருக்கிற முகில் அசையக்குள்ள அந்த க்ளவுட்ஸ் இருக்குது தானே, அது அப்படியே போய்கொண்டு இருக்கு. போகைக்குள்ள அந்த நிழலும் அப்படியோ சேர்ந்து போகுது, தெரியுதா? இந்த அப்படியே அசைஞ்சு கொண்டு இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க அந்த மலையில். மேலே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த மாடு வளர்க்குற இது, மற்றது அவைய வந்து கொஞ்சம் ஆக்டிவ் ஆகுறதுக்கான சில இதுகள் இருக்குது. அதை விட குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நான் உள்ளே போய் பார்க்கல, கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. டிப்பிக்கல் சாப்பாடு அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பி நம்ம நினைக்கிறேன். ஆனால் இந்த பாதை கீழே இறங்குது, இதால் தான் போகணுமென்னு போட்டிருந்தது. தொப்பி போட முடியலை, செம காற்று, தொப்பியை தீக்கொண்டு போகுது. குட்டி குட்டியாக இருக்குது பூ, தெரியுதா? இங்கே ஒரு கடை இருக்குது, உள்ளுக்குள்ளேயே நாங்கள் காஃபி எடுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் நாங்களே எடுத்துட்டு காசை போட்டுட்டு போகணும். கடைக்கண்ட ஆட்கள் யாரும் இல்லை. நல்லா இருக்குல்ல? அப்படி அங்கால வாஷ்ரூம் இருக்குது. என்ன வாங்கினமோ அதை எழுதணும். நான் எழுதியிருக்கேன் லின்சர் ஸ்டுக். அப்புறம் ட்வின்ட்டில் பே பண்ணினா ஓகே, ட்வின்ட்டில் பே பண்ணலாம், இல்லாட்டி கேஷ் போடலாம். வாஷ்ரூம் சூப்பர் நீட்டாக இருக்குது, பயங்கர நீட். என்ன வடையா, மசால் வடை மசால் வடைதாயா, அருஞ்சுவையின் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. நடக்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை, பயங்கரமாக பசிக்க வலிக்கிட்டது. சரி என்ன செய்ய, நாங்கள் கொண்டு போன சாண்ட்விச் ஜூஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டோம். நடந்து அரை மணி நேரம் தூரத்திலேயே அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேண்டீனை செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தா அதுக்குள்ளே ஹோம்மேட் டெசர்ட் எல்லாம் இருந்துச்சு. சரி ஒன்றை ட்ரை பண்ணுவோம்ட்டு அதையும் வாங்கி கொண்டு வந்து வச்சு வெளியில இருந்து அந்த வெயிலுக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சேன். அந்த இயற்கை காட்சியில மூழ்கி போய் நானும் அதை சாப்பிட்றேன்னு அதுவும் முடியுதில்லை. நானும் எதுக்கு போடுனான்றதை மறந்து போய் அதுலேயே நான் இருந்துட்டேன் கொஞ்ச நேரம். நல்லா இருக்கு, நல்ல டேஸ்ட். சரியாண்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா தண்ணி போட்டில் பேக்குக்குள்ளே நான் மூடாமல் வச்சுட்டேன். அது எல்லாமே நனைஞ்சு உள்ளே இருந்த திங்ஸ் எல்லாமே நனைஞ்சிட்டு. இப்போ அதையெல்லாம் எடுத்து டேபிளில் பரப்பி போட்டுட்டு அதை காய விட்டு அது காயும் வரையும் வெயிட் பண்ணி பிறகு அதெல்லாம் பேக் பண்ணிட்டு பிறகு நாங்கள் நடந்து ஒரு 1.5 மணி நேரம் நடந்திருப்போம். இங்கே இந்த மலைக்குள்ளே அந்த
க்ளவுட் வந்து ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப நேரமாக நானும் பார்த்துட்டே இருந்தேன். நான் இப்படியே தான் இருக்குது. பாருங்க வியூவை. இந்த வியூவை பார்த்துக்கொண்டு தான் நாங்கள் நடக்கிறோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பிறகுதான் தெரிஞ்சது நாங்கள் போனது பிள்ளையான ரூட்டுண்டு. இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஏனெண்டா அங்கே நிறைய க்ரௌட் இருந்தாங்க. யாருமே நாங்கள் போன ரூட்டில் வரையில. அப்போவே நாங்கள் யோசிச்சிருக்கணும். அப்போ தான் தெரிஞ்சது யாருமே வரல, நாங்கள் 2 பேரும் தான் போயிருக்கிறோம்ண்டு. பிறகு நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்து சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் அங்கே மேலே கொஞ்சம் மேலே வரையும் போயிடுச்சு. பிறகு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். பாருங்க எங்கள்ட நாள் எப்படி இருக்குண்டு. ஓகே, நாங்கள் பாண்டில் ஏறிட்டோம். இப்போ கீழே இறங்கி கொண்டு இருக்கிறோம். வா, என்ன வியூவை வாலன் சேக்கில் தெரியுது. நல்லா காற்றடிக்குது, நல்லா இருக்குது. நடந்து வந்த களைக்கு கதைக்கிறதுக்கு சக்தி இல்லை, அந்தளத்துக்கு களைச்சு போகணும். ஸோ அப்படியே வந்து பாண்டில் ஏறிட்டோம். இப்போ காற்றடிக்க தான் கொஞ்சம் எனர்ஜி வருது. ஐயோ அவி, இது பயங்கர வகையாக இருக்கு. புகை போகுது திறந்தா. அம்மா, இப்பதான் போன உசுறு வந்துருச்சு அந்த மாதிரி வருது. இப்படியே போய்கொண்டு இருந்ததோ வழியாக இழுத்து பிடிச்சிட்டேன். தண்ணி